ஹலோ மக்களே, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து என் பையன் இப்படின்னு இருக்கிறதுனாலே மேக்ஸிமம் என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா வீக்லி 3 டேஸ் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் இருக்கும். 3 டேஸ் எனக்கு சாட்டர்டேவும் இன்க்ளூட் ஆகும் அதில். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவேன். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு டே தான். யூசுவலாக இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் 5 o'clock ஷார்ப்பாக ஏஞ்சிப்பேன். அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்டையும் என்னோடய பையனையும் சேர்த்து பேக் பண்ணி அனுப்ப முடியும். எல்லா அம்மாவுமே யோசிக்கிற மாதிரி தான் அவங்க ஃபேமிலியை பெஸ்ட்டாக நமக்கு ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது. நான் முந்தின நாளே நான் பிளான் பண்ணி வச்சுருவேன் என்னென்ன தரப்போகிறோம் அப்படிங்கிறது. பார்த்து எல்லாமே செஞ்சு அவங்கள பேக் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே அப்போ ஒரு நாளுமே அப்படியே ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. என் பையன் அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அவனுக்கு எக்ஸ்ட்ரா மெடிசின், அப்புறமா டைப்பர்ஸ், அவனோட எக்ஸ்ட்ரா ஒரு காஸ்ட்யூம் எல்லாமே பேக் பண்ணி வச்சுடுவேன். ஜாலியாக கிளம்பும்போது கிளம்புவான், பட் அங்கே போகும்போது தான் இருக்குது ஒரு அழுகை. துபாயில் இங்கே பயங்கரமான வெயிலுங்க. சுத்தமாக முடியவே முடியாது. நம்ம வெளியில் போயிட்டு எப்படா வீட்டுக்கு வருவோம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஸ்கூல் கிட்ட நெருங்கிட்டோம். கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்கே, முருகேசாங்கிற மாதிரி தான் என் பையன் இருப்பான் எப்பயுமே. காலைல போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இட் ஹேஸ் டு கோ இல்லை. அதை நினச்சி தான் போவோம். வீட்டில் ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கும் திரும்பி வந்ததுக்கப்புறமா. இந்த அமைதி தான் என்னோட இந்த டேயில் பிடிக்காத ஒரு மொமெண்ட். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் நான் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு என்னோடய வேலையுமே ஆரம்பிச்சிடுவேன். இன்பிட்வீனில் ஒரு கப் காஃபி மேண்டேட்ரியாக குடிப்பேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, ஓகே ரைஸ் ஊற வச்சுருந்தேன் மாவு அரைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த என்னோடய வீட்டு வேலை எல்லாத்தையுமே ஓரளவு முடிச்சுட்டு செஞ்சிட்ருக்கும் போதே யோசிச்சிட்டே இருக்கேன் நான். ஏதோ ஒரு லைஃப்பில் பெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாருக்குமே. இல்லை பர்சனல் லைஃப்லேயா இருக்கட்டும், அஃபீஷியல் லைஃப்லேயா இருக்கட்டும், ஏதாவது ஒரு அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பர்சனல் லைஃப்பில் அதை வாங்கணும் இதை வாங்கணும், அஃபீஷியல் லைஃப்பில் இந்த கோர்ஸ் படிங்க, இந்த கோர்ஸ் படித்தா தான் அப்கிரேட் பண்ண முடியும், வேலையில் ஸ்டாண்ட் ஃபில் பண்ண முடியும், ஸ்டெபிலிட்டி அப்போ தான் கிடைக்கும். ஏதோ ஒன்று நோக்கி நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே ஓடுறது ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்க்காக தான். எல்லாருக்குமே அது எப்பயுமே இருக்கணுன்றது நான் விஷ் பண்ணுறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஃபைனலாக என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ்ஷும் ஆகிட்டு ப்ரௌனிஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் ஹெல்த்தியாக. டேட்ஸ் வச்சு ஒரு ப்ரௌனிஸ் ரெசிபி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இல்லை, டெக்ஸ்சரும் அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. அன்றைக்கி டேயில் என்னோடய டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என் பையனையும் கூப்பிட்டு போயிட்டேன். என்னோடய மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.